ஹாய் சலோ. இருளும் சோகமும் உங்களிடமிருந்து விலகி இருக்க புதிய ஆண்டு பிரகாசமும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கட்டும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஃபுல்லா ஆபீஸ்ல மேனேஜர் தொல்ல, வீட்ல பொண்டாட்டி தொல்ல. 2026வது மாறுமா சாமி? காலண்டர் வேணா மாறுமே, தவிர வேற ஒண்ணும் மாறாது. இத்தனை அடி வாங்கியும் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கன்னா எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கு. நாம இந்த புது வருஷத்துல என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிக்க கூடாது. புது வருஷம் நம்மள என்ன பண்ணலான்னு ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கோம். கடவுளே, இந்த வருஷமும் நீ எனக்கு சந்தோஷம் சிரிப்பு எதையும் தரப்போறது இல்ல. அதனால பிரச்சனையை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி அனுப்பு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? 6 மணி நேரமா எங்கடி போட? ஷாப்பிங் போனங்க. என்ன எடுத்த? 3 ஜிமிக்கியும் 300 செல்ஃபியும். ஹிப்னாட்டிசம் என்றால் என்ன? ஒருவரை தன் வசப்படுத்தி தான் நினைப்பது போல அவரை செயல்பட வைத்தல். மண்ணாங்கட்டி, அதற்கு பேர் ஹிப்னாட்டிசம் இல்லடா, கல்யாணம். இதுல சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை இருக்கு. டைம்க்கு சரியா சாப்பிடுங்க. இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா? இத நீங்க பேக்கரியில பப்ஸ் பீஸா பர்கர் சாப்பிடும்போது அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். ஏய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கெல்லாம் முட்டாள்கள் சார். நீங்க எங்களை அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார். சண்டே மோட்டிவேஷன் சொல்லுங்களேன். செல்லம், உயிருக்கு உயிரா பழகுறேன்னு சொல்ற தோழியை விட ஞாயிற்றுக்கிழமை நமக்காக சாகுற கோழி தான் பெருசு. அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. எதுக்கு உன் பொண்டாட்டி உன் தலையில சுத்தியல போட்டா? சுத்தி போட்டா திருஷ்டி போகும்னு யாரோ அவகிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. வேலை செய்யறத விட வேலைக்கு கிளம்பி வர்றது தான் ரொம்ப பெரிய வேலையா இருக்குடா சாமி. அந்த பேஷண்ட் வரும்போது பிரஷர் 190 இருந்துச்சு. இப்போ எப்படி 140க்கு குறைச்சது? கூட வந்த அவரோட சம்சாரத்தை வெளியில உட்கார வச்சோம். வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுங்க தங்கம். சங்கு சக்கரம் தான் வாழ்க்கை. ஓடினா சக்கரம், ஓய்ந்தா சங்கு. ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தலையை நீவி விட. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி யார் தலையை நீவி விடுவா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பவும் தலைவலியே வந்ததில்ல. ஜாதிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? வளர்த்தவன் எந்த ஜாதி? அறுவடை செய்தவன் எந்த ஜாதின்னு தெரியாது, ஆனால் அதை உண்டு வாழும். நாம் ஜாதியை பற்றி பேசுகிறோம். உங்க புருஷனை காணலன்னு சொல்றீங்க, ஆனா உங்க படத்தை போட்டு காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க சொல்றீங்களே. நான் காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சா தன்னால வீட்டுக்கு வந்துடுவார். சிறப்பான ஆள் நீ. கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்பவருக்கே அறிவு அதிகம்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படியா? யாரு ஆய்வு நடத்துனாங்க? எங்கூட கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருந்தவனுங்க தான். அவளுக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் என்ன பிடிக்கல. அப்புறம் என்னாச்சு பாஸ்? 2 பேரும் சேர்ந்து எண்ணெய் இல்லாம தோசை ஊத்தி சாப்பிட்டோம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கணும். வருஷத்துக்கு 300 புடவை வாங்கி தரணும். மாசத்துக்கு 1 பவுன் வாங்கி தரணும். மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல வந்து தலி கட்டணும். எவ்வளவு? ஒருத்தியாவது எனக்கு நல்லா பாத்துக்கிற புருஷன் வேணும். கேட்டிங்களா? நீ இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். A few moments later. அவள் நடந்து சென்றாள். இந்த வாக்கியத்தை ஆச்சரியக்குறியுடன் மாற்றுங்கள். பாப்போம். டேய் மச்சான், சூப்பர் ஃபிகர் போதுடா. ஏய், இங்க பாரு. உன் அப்பாவை வர சொல்லு. உங்க பொண்ணுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணீங்களே, பொண்ணு எப்படி இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா. மாப்பிள்ள தான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. மாமா என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சறான். சாம்பார் ஆப்பு எனக்கு. பையன் ஒருத்த கீழே விழுந்தா தூக்கி விட உதவ யாருமே வரமாட்டாங்க. அதே நயன் மாதிரி ஒரு பெண்ணு விழுந்தா கடல் போல் திரண்டு வந்து உதவுவாங்க. அததா திருவள்ளுவர் பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு சொல்லியிருக்காரு போல. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எதுக்கு ஐயா சோறு கேட்டா காசு கொடுங்கறீங்க? என் கஷ்டம் என்னோட போகட்டும். நீ போய் கடையில நல்ல சாப்பாடா போய் சாப்பிடு. பணம் சம்பாதிக்க 1000 தொழில் இருக்கு, ஆனா உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கு. சரியா சொன்னீங்க தங்கமே.
பிரியாணி, கேசரி, சாம்பார், ரசம், கேரட் பொரியல், புளிக்குழம்பு, தயிர் சாதம், மீன் பொரிச்சது 2 துண்டு. டேய் இவ்வளவுமா இன்னைக்கு சமைச்ச? ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணப்போ இருந்தது, அதான் வீண் பண்ண வேணாமேன்னு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டாக்டர், எனக்கு மனநிலை சரியில்லை. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? 4 நாளா என் மருமக எது செஞ்சாலும் எனக்கு கோபமே வரமாட்டேங்குது. உங்க அப்பா சொந்தம்லாம் கேடு கெட்டவனுங்கடா தம்பி. ஆமா ஆமா, உங்க அம்மா சொந்தம்லாம் திருட்டு பயலுங்கடா தம்பி. அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள பத்தி என்னடா நினைப்பாங்க? இப்போதான் 2 பேரும் மாத்தி மாத்தி கேவலமா பேசிக்கிட்டீங்க. எங்க சமையல்காரியை நிறுத்திட்டு இனி நானே சமைக்கிறேன். எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? எதுக்குடா சம்பளம்? நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே என் இன்சூரன்ஸ் பணம் மொத்தமும் உனக்கு தானே. மூஞ்சிய பாரு. உனக்கு துணிவுடன் தொடங்கி நம்பிக்கையுடன் நீளட்டும். 2026 உங்கள் வாழ்வின் சிறந்த ஆண்டாக அமையட்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உனக்கு டீ போட தெரியுமா? தெரியும் அத்தை. குக்கர்ல பாலை ஊத்தி 3 விசில் விட்டு அப்படியே சூடா குடிக்கணும். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் எப்போதுமே இந்த 3 விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். இவனுங்க படுத்துற பாட்டுக்கு நீ மட்டும் இல்லனா என்னகோ செத்துருப்பே. என் தெய்வமே, பாதத்தை தொட்டு வணங்குறேன். எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வருது. இனி ஒரு விவசாயி மற்றொரு விவசாயிக்கு இப்படி கடிதம் எழுதுவார். இங்கு நான் நிலத்துடன் இருக்கிறேன், அங்கு நீ நிலத்துடன் இருக்கிறாயா என அறிய ஆவல். சரியா சொன்னீங்க செல்லமே. தூங்கி எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால். இவ்வளோதாங்க நாம வாழற வாழ்க்கை. சரி போறப்போ எனக்கு ஒரு டீ சொல்லுங்க. 2 கண்ணு இருக்கே, அரிசியிலேயே ஒழுங்கா கல்ல பொறுக்க முடியாதா? 32 பல்லு இருக்கே, மெல்ல முடியாதா உன்னால? என்னங்க என் மொபைல்ல எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது. கண்ணு போச்சு. அவ்வளவுதான். அப்பாடா, நான் கூட மொபைல் தான் போச்சோன்னு பயந்துட்டேன். கடவுள் நல்லவங்கள் தான் சோதிப்பாரு. அதுதான்டி நானும் கேக்குறேன். நான் அப்படி என்ன நல்லது செஞ்சுட்டேன்னு என்னைய போட்டு இப்படி சோதிக்காரு. என்னை ஒரு மிருக காட்சி சாலைக்கு அல்லது எதாவது இடத்திற்கு அழைத்து செல்லுங்க. சரி, போகலாம். நாம் உங்கள் வீட்டிற்கு சென்று திரும்பி தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்டா மிதிச்சேன்னு கேட்டா உயிரோட இருக்கியான்னு பாத்தேங்கிறான். ஓகே பை. நன்றி நன்றி நன்றி. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.